36 வருட அனுபவம் 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தொடர்புக்கு srimurugantravel.com. Merry Christmas and Happy New Year from the Chennai Silks. Let the celebrations begin. ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம் சிவப்பு சிறப்பு. வேண்டும் வரம் தருகிற பாலமுருகன் திருக்கோவிலுடைய மூலவருடைய தரிசனத்தை பார்த்து உண்மையிலுமே சொல்ல போனா உள்ள முருகுது அப்படின்னு சொல்லலாம். முருகருடைய வரலாறு இன்னமும் ஒரு மாயையா தான் இருக்கு, ஒரு மர்மமா தான் இருக்கு. ஸோ மர்மம் மாயை இதுக்குள்ள வாழ்றவர் தான் இவரு. இந்த கொல்லிமலையில ஆஞ்சநேய பெருமான் ஒரு சஞ்சீவினி அப்படின்னு சொல்லப்படுகிற அந்த மூலிகை நிறைந்த மலையையே வைத்திருக்கிற மாதிரியான ஒரு திருக்கோலத்துல நிறைய பேருக்கு கொல்லிமலை முருகர் கோயில் இருக்குன்னே தெரியாது. அடிவாரத்துல இருக்கு தெரியும், மேல மலைக்கு மேல இருக்குதா அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாது. கந்தகுரு கவசத்துல இந்த முருகர் இடம் பெற்றிருக்காரு. ஸோ அதனால இது பாடல் பெற்ற ஸ்தலமா நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். செஞ்சுக்கிட்டு இருக்க பாவ புண்ணிய கணக்குகள் இல்லை நம்மளுக்கு பிறப்பால இல்லை நம்ம செய்கிற காரியத்தால் ஏற்பட்ட தோஷங்கள் இதெல்லாம் இந்த முருகரை நம்ம வழிபடும் போது எல்லா தோஷமும் நம்மளை விட்டு விலக ஆரம்பிச்சிரும் அப்படின்னு இருக்கு. கொல்லிமலைனாலே நம்மளுக்கு ஞானம் கிடைக்கக்கூடிய ஒரு இடமா தான் கன்சிடர் பண்ணி எல்லா சித்தர்களும் இங்கே அந்த முக்தியை அடையிற ஒரு கேட்வேயாவே இந்த கொல்லிமலையை பார்க்குறாங்க. கொல்லிமலை பாலமுருகன் திருக்கோவில் தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். குறிப்பா கொல்லிமலையில செம்மேடு பகுதியில தான் இந்த திருக்கோவில் இருக்கு. அதுவும் ஒரு பெண்ட்ல தான் இருக்கிறதால நிறைய பேருக்கு இந்த திருக்கோவில் தொடர்பில் நிறைய விஷயங்கள் தெரியறதில்ல. ஆனா இதுக்கு முன்னதாக கூட நம்ம ஐபிசி பக்தியில சாராவோட டாரோட் கார்டு அந்த ரீடிங் செஷன்ல இந்த திருக்கோவில் பத்தி நிறைய பேசியிருக்கோம். இந்த கொல்லிமலை பாலமுருகன் திருக்கோவில் சம்பந்தமான சில விஷயங்களை கூட அந்த முருகர் மெசேஜா கூட நம்ம உங்களுக்கு சொல்லியிருக்கோம். அந்த திருக்கோவிலினுடைய இந்த திருஸ்தலத்துல உங்களோடு காணொளி வாயிலாக இந்த முருகரை உங்களுக்கு அறிமுகம் செய்யறதுக்கான ஒரு மிகப்பெரும் பேரு எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். கோவிலுக்கு உள்ளவே நம்ம வந்தோன்னா எப்பவுமே நம்ம முதலாக நம்ம தடைகளை நீக்கும் கணபதி அப்படின்னு சொல்லுவோம். கணபதியினுடைய வழிபாடு அப்படின்றது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். அதே போல இங்கு ஸ்ரீ விநாயக பெருமான் அருள் பாலித்து கொண்டிருக்கிற ஒரு முகூர்த்தத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். விநாயகரை எப்பவும் போல நம்ம வணங்குவோம். எல்லாருக்குமே நன்கு தெரியும். அதாவது காதுகள் இரண்டையும் பிடித்து தோப்பு கரணம் போட்டு நம்ம விநாயக பெருமானை வணங்குற ஒரு முறை இருக்கு. அதே போல இந்த திருக்கோவிலையும் நம்ம விநாயக பெருமானை வணங்கி விட்டு அதுக்கு பிறகு பாலமுருகனை நாம் தரிசிக்க செல்லணும். இந்த பாலமுருகனுடைய திருக்கோவிலினுடைய அந்த மூலஸ்தானத்துக்குள்ள நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அவ்வளவு அழகான ஒரு பாலமுருகன். வந்ததுமே முருகர் உங்களுக்கு அப்படி ஒரு வைவை கொடுப்பாரு. அது சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கு. நீங்க இங்க பார்த்தாதான் அந்த ஃபீல் அப்படின்றது, அந்த உணர்வு அப்படின்றது உங்களுக்கு தெரியும். உள்ளார்ந்து உங்களுக்குள்ள ஒரு உணர்வை தரக்கூடிய இந்த கொல்லிமலை பாலமுருகன் திருக்கோவிலினுடைய மூலஸ்தானத்துல நின்று உங்களோட நான் நிறைய விஷயங்களை சொல்லிட்டு இருக்கேன். எப்பவுமே சிவன் கோவில்ல நந்தி இருக்கிற மாதிரி முருகன் திருக்கோவில்கள்ல எப்பவுமே பலிபீடத்துக்கு அந்த அடுத்த முன்புறத்துல, அதாவது முருகனோடு தொடர்பு பட்ட நிலையில மயில் இருக்கும். இந்த திருக்கோவில்லையும் முருகனோடு தொடர்பு பட்ட நிலையில மயில் இருக்கு. இந்த முருகனுடைய அழகு சொல்லி மாள முடியல. அதுவும் சொல்லுவாங்க, குழந்தைகளிடம் இலகுல நம்ம சில விஷயங்களை பெற்றுக்கொள்ளலாம், வேண்டிக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதே போல இந்த பாலமுருகன் டைம் வேண்டும் வரமெல்லாம் கிடைக்கும்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் ஞானத்தை அள்ளித்தரும் பாலமுருக பெருமான் உள்ளே வீற்றிருக்கிறாரு. வேலோடு மயில் வாகனத்தோடு ஒரு குழந்தை சிரிப்போடு அந்த முகத்துல பார்க்கும் பொழுது அவ்வளவு ஒரு ரம்மியம், அவ்வளவு ஒரு தெய்வ கடாட்சம். அந்த கடாட்சம் நமக்குள்ளேயும் நம்ம இறங்குறத இந்த திருக்கோவில்ல பார்க்கக்கூடியதாக இருக்கு. அதாவது வேண்டும் வரம் தருகிற பாலமுருகன் திருக்கோவிலுடைய மூலவரனுடைய தரிசனத்தை பார்த்து உண்மையிலுமே சொல்ல போனா உள்ள முருகுது அப்படின்னு சொல்லலாம். எனக்கு என்ன ஆகுதுன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, உள்ளொளி பெருக்கி உலப்பிலா ஆனந்தமாய அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு தருணத்தை கூட இங்க நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கு. அடுத்தது நம்ம நிறைய திருக்கோவில்களை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா சரஸ்வதிக்கு பெரும்பாலும் தனி சன்னதி இல்லை.
ஆனா இந்த பாலமுருகர் திருக்கோவில்ல வந்து சரஸ்வதி தேவி அவர்களுக்கு வந்துட்டு ஒரு தனி சன்னதி இருக்கு. இந்த சரஸ்வதி தேவியிடம் தான் நம் கல்விக்கான தெய்வம் எல்லாருக்குமே தெரியும். இந்த கல்விக்கான தெய்வத்திடம் வந்து பல பேரும் பல வேண்டுதல்களையும் வைப்பாங்க. அது முருகருக்கு பக்கத்துல சக்தி நிறைந்து காணப்படுகிற சரஸ்வதி தேவி. அதே போல இங்க ஒரு அழகான தன்மை என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த திருக்கோவில்ல இந்த கோவிலினுடைய மூலவர் இருக்கிற இந்த கோவிலினுடைய இந்த கோபுரத்துல ஒரு சக்திக்கு தனி பீடமும், அதே போல இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க சரஸ்வதி இருக்கிற மாதிரி அந்த சரஸ்வதிக்கு முன்னாலேயே வந்துட்டு பிரம்மா இருக்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். இப்படி வந்து ஒரு ஒரு தோற்றப்பாடு இங்க இருக்கு. அதே போல தொடர்ந்து இதே மாதிரியான ஒரு ஒற்றுமையை இந்த கோவில்ல நம்ம இன்னொரு பக்கமும் நம்ம பார்ப்போம். நீங்க தொடர்ந்து பாருங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஸ்ரீ துர்கா தேவி இருக்காங்க. ஸ்ரீ துர்கா தேவிக்கு முன்னால வந்து குரு பகவான். குரு பகவான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, கல்லால மர நிழல்ல வந்துட்டு சிவபெருமான் தட்சணாமூர்த்தி கோலத்தோட காட்சி அளிப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க தென் திசையை பார்த்து தட்சணாமூர்த்தி கோலத்துல வந்து துர்கா தேவிக்கு முன்னதாக வந்து சிவபெருமான் அருள் பாலித்து கொண்டிருக்கிற இந்த தன்மையையும் நம்ம இங்க பார்க்கக்கூடியதாக இருக்கு. பெரும்பாலும் முருகர் கோயில்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம ஆஞ்சநேயரை பார்க்கறது கொஞ்சம் குறைவுதான். ஆனா இந்த திருக்கோவில்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஸ்ரீ வீர ஆஞ்சநேயர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சஞ்சீவி மலை இருக்குது இல்லையா, அந்த சஞ்சீவி மலையை வந்து கையில சுமந்து போய் கொண்டிருக்கிற ஒரு ஆஞ்சநேய பெருமானினுடைய திருக்கோலம் இங்க இருக்கு. பொதுவாகவே கொல்லிமலை மூலிகைகள் செடிகள் நிறைந்த, அதாவது அது எங்களுடைய உடலுக்கும் உளத்துக்கும் ஆரோக்கியம் தரக்கூடிய பலவிதமான மருத்துவம் கொண்டதுதான் இந்த கொல்லிமலை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கொல்லிமலையில ஆஞ்சநேய பெருமான் ஒரு சஞ்சீவினி அப்படின்னு சொல்லப்படுகிற அந்த மூலிகை நிறைந்த மலையையே வைத்திருக்கிற மாதிரியான ஒரு திருக்கோலத்துல இங்க இருக்கிற இந்த ஆஞ்சநேய பெருமான் காட்சி அளிக்கிறார். அடுத்து நம்ம வந்தோம்னு சொன்னா அடுத்த பரிவார தெய்வமாக வீற்றிருக்கிறார் மகாலட்சுமி தாய். இந்த மகாலட்சுமி தாயினுடைய நீங்க முகத்தை பாருங்க, இந்த மூக்குல இருந்து எல்லாமே. ஏன் மகாலட்சுமி அப்படின்னு சொல்லுவாங்க, பார்க்கும்போது மகாலட்சுமியா இருக்கீங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா. இந்த திருஸ்வரூபத்தை பாருங்க, அவ்வளவு அழகு. அந்த மாதிரி மகாலட்சுமி தாய் இங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னது போல, ஏற்கனவே நான் சொன்னது போல இந்த கோபுரத்தின் கீழ் பகுதியில வந்து மகாவிஷ்ணு காட்சி தருகிறார். இந்த திருக்கோவில நம்ம கூட சாரா இருக்காங்க. இந்த கோவில் பத்தின மிகப்பெரிய ஆச்சரியங்களையும் அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். அதாவது பாலமுருகர் கோவிலுக்குள்ளேயே நான் வரும்போது எப்படி சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு ஃபீல், எனக்கு கண்கள்ல இருந்து கண்ணீர் வந்ததை கூட நீங்க கூட பாத்தீங்க. ஆமா, இப்ப சொல்லும் போது கூட அவ்வளவு ஹாப்பினஸா இருக்கு. முருகர் அப்படின்னு சொன்னாலே பார்த்துட்டு இருக்கிற பக்தர்களுக்கெல்லாம் அவ்வளவு சந்தோஷம். அதே போல இந்த பாலமுருகர்னா அவ்வளவு அழகு. கேட்கறது எல்லாமே வந்து இந்த முருகர்ல இருந்து குட்டி முருகர் கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த முருகருடைய திருத்தலம் பத்தின வரலாறு பத்தி சொல்லுங்க. இந்த திருத்தலத்துடைய வரலாறு அப்படின்னு பார்க்கும்போது இங்க வரலாறே அவ்வளோ யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லலாம். இங்க இருக்கிற மலைவாழ் மக்களுக்கு கூட அவ்வளோ வரலாறு தெரியாது. ஸோ அதனால இந்த முருகருடைய வரலாறு இன்னமும் வந்து ஒரு மாயையாக தான் இருக்கு, ஒரு மர்மமாக தான் இருக்கு. ஸோ மர்மம் மாயை இதுக்குள்ள வாழ்றவர் தான் இவர். நிறைய பேருக்கு கொல்லிமலை முருகர் கோயில் இருக்குன்னே தெரியாது. அடிவாரத்துல இருக்கு தெரியும், மேலே மலைக்கு மேலே இருக்குதா அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஒளிஞ்சிக்கிட்டு இருப்பாரு. இப்போ நம்ம வரும்போதே இந்த கோவிலை பார்த்தீங்கன்னா கூட அப்படியே ஒளிஞ்சிக்கிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும் இந்த கோவிலே. நம்ம இந்த மேலே ஏறுறோம் இல்லையா, நம்மளுக்கு தெரியாது. ஸோ நோட்டீஸ் பண்ண தான் தெரியும், அது ஒளிஞ்சிக்கிட்டு இருக்க மாதிரி இருப்பாரு. ஸோ அது ஒரு மாயையில தான் இருக்கிறாரு. இன்னும் வரலாறு இல்லை. பட் ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயம் இருக்கு. ஸ்கந்தகுரு கவசத்துல இந்த முருகர் வந்து இடம் பெற்றிருக்காரு. ஸோ அதனால இது வந்து பாடல் பெற்ற ஸ்தலமா நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். ஆமா, நிச்சயமா ஒவ்வொரு கோவில்களுக்குள்ளேயும் மக்கள் வர்றாங்க அப்படிங்கிறப்போ அந்த கோவில் ஏதோ ஒரு விஷயத்த வந்து மக்களுக்கு செய்யுது. அந்த அந்த செய்யறது மூலமா அவங்களும் வந்து திருப்பி அதுக்குரிய நன்றி கடனையும் செலுத்திட்டு போறாங்க. அப்படி இந்த பாலமுருகர் அப்படிங்கிறவர் வந்து என்ன மாதிரியான விசேஷ தன்மைகளை கொண்டிருக்காரு? ஸோ இவர் வந்து கலியுக தோஷம் நீக்கிற ஒரு முருகராக வந்து நம்ம பார்க்கலாம். இந்த கோவிலுக்கு வந்து இவரை வழிபடும் போது இந்த கலியுகத்தில் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்க பாவ புண்ணிய கணக்குகள், இல்லை நம்மளுக்கு வந்து பிறப்பால் இல்லை வந்து நம்ம செய்கிற காரியத்தால் ஏற்பட்ட தோஷங்கள், இதெல்லாம் இந்த முருகரை வந்து நம்ம வழிபடும் போது எல்லா தோஷமும் வந்து நம்மளை விட்டு விலக ஆரம்பிச்சிரும் அப்படின்னு இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லை, ஞானம் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ஞானம்ன்றது வந்து ஸ்மார்ட்டாக இருக்கிறாங்க, இன்டெலிஜென்ட்டாக இருக்கிறாங்க, அறிவாளியாக இருக்காங்க, அது கிடையாது.
ஞானம்ன்றது அது வேற, ஆன்மீகத்துல அது ஒரு படி மேலேயே வந்து பார்ப்பாங்க. ஸோ இந்த கொல்லிமலைனாலே நம்மளுக்கு ஞானம் கிடைக்கக்கூடிய ஒரு இடமா தான் கன்சிடர் பண்ணி எல்லா சித்தர்களும் இங்க வந்து அந்த முக்தியை வந்து அடையிற ஒரு கேட்வேயாவே இந்த கொல்லிமலையை பார்க்குறாங்க. ஸோ அப்போ இங்க இருக்கிற அந்த முருகரும் வந்து ஒரு மனுஷனுக்குள்ளேயும் அந்த ஆன்மீக ஒரு ஞானம், ஆன்ம ஞானம் இதை கொடுக்கக்கூடிய ஒரு வேலையை வந்து இந்த முருகர் இங்க செஞ்சுட்டு இருக்காரு அப்படின்றதும் வந்து நான் படிச்ச தகவல்கள்ல நான் சர்ச் பண்ணதுல எனக்கு வந்து கிடைச்சது. நிச்சயமாக. அதாவது இந்த கோவிலுக்குள்ள வரும்போதே வந்துட்டு உள்ளார்ந்த சில விஷயங்களை வந்து உணரக்கூடியதா இருந்தது. நான் ஆரம்பத்திலேயே சொன்னது போல உள்ளார்ந்த சில விஷயங்கள் நமக்குள்ள இருக்கிறத, அதாவது அண்டத்தில் இருப்பது தான் பிண்டத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்குள்ளார இருக்கிற பல விஷயங்களை வந்து உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு சில விஷயங்களை வந்து அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல வந்து என்னாலையும் உணர்ந்து கொள்ள முடிஞ்சது. இந்த கோவிலுக்கு நீங்க இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்களா? உங்களுக்கு இந்த கோவில் எப்படி கனெக்ட் ஆயிருக்கு? அதாவது நிறைய டைம் கொல்லிமலைக்கு வந்திருக்கோம், இந்த கோவிலை நாங்கள் பார்த்ததே இல்லை. ஸோ சமீபமாக தான் ஒரு 1 இயர்க்கு முன்னாடி தான் இங்கே நாங்கள் இந்த இடத்த பாஸ் பண்ணும்போது, ஏன்னா எனக்கு ஆனால் தேடல் இருந்தது, இங்கே வந்து ஒரு முருகர் கோவில் கூட இல்லையா, இந்த கொல்லிமலையில் முருகர் கோவிலே இல்லையா எங்கேயும் அப்படின்ற ஒரு தேடலே இருந்தது. அந்த தேடலோட எதையோ நோக்கி போகும்போது தான் இங்கே நாங்கள் பார்த்தோம். ஸோ பார்த்தா பால முருகர் அந்த போர்டு இருந்தது. ஸோ அப்போ உள்ளே வரும்போது தான் வந்து இது யாருக்கும் தெரியாமல் இருக்குது. எல்லாரும் ஒரு சின்ன கோவில் மாதிரி, சின்ன கோவிலில் தான் இருக்கும். ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்சது ஒரு சின்ன கோவில் அப்படின்னு. ஆனால் எனக்கு உள்ளே வரும்போது இது சின்ன கோவில் கிடையாது, இதில் வேற ஏதோ விசேஷம் இருக்குது, இது ரொம்ப வருஷங்களாக ரொம்ப காலமாக இங்கே இவர் இருக்கிறாரு, ஸோ இங்கே முருகர் வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படின்றத என்னால் உணர முடிச்சுது. அதை நோக்கி சில விஷயம் நான் அதை தேடும் போது அதில் நிறைய எனக்கு வந்து கிடைக்க ஆரம்பிச்சுது. அதாவது அனுபவ பாடங்கள்ன்றது அது வேற, அந்த பாடம் நம்மளால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட் நடந்திருக்கு. நம்மளுடைய ஒவ்வொரு செயல்கள்லையும் வந்து நவக்கிரகங்களினுடைய ஆட்சி அப்படின்றது வந்து ரொம்பவே முக்கியத்துவமானது அப்படின்னு சொல்லலாம். 9 வகையான இந்த கிரகங்களும் இங்கே நீங்கள் பார்க்கிறீர்கள். இந்த கிரகம் சார்ந்த விஷயம், அதாவது முருகப்பெருமானை வணங்கினாலே இந்த கிரகம் சார்ந்த பிரச்சனை எல்லாமே தீர்ந்து விடும்னு சொல்லுவாங்க. இந்த முருகப்பெருமானினுடைய ஆசையோடு இங்கு வெளிப்புறமாக அந்த நவகிரகங்களும் இருக்காங்க. லக்ஷ்மி தாயாரை வணங்கிவிட்டு இந்த நவகிரகங்களையும் எப்போதும் போல ஒரு 9 முறை வலம் வந்து நம்ம வணங்கினோம் அப்படின்னு சொன்னா வாழ்க்கையில இருக்கிற அத்தனை பிரச்சனைகளுக்குமான ஒரு தீர்வை இந்த ஒரு திருத்தலமே நமக்கு வந்து கொடுத்துருது. இந்த திருக்கோவிலை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோம்னு சொன்னா நம்ம காலையில வந்து ஈவினிங் வந்து நடை சார்த்துற வரைக்குமே இந்த திருக்கோவில் வந்து திறந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அப்படி ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமான ஒரு சந்தர்ப்பம் தான் இன்று நமக்கு கிடைத்தது. இந்த சந்தர்ப்பத்துல முருகப்பெருமானுடைய பெரும் கருணையையும் பேராற்றலையும் பெரும் அருளையும் வந்து நாங்கள் பெற்றுக்கொண்டது போல காணொளி வாயிலாக நீங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி என்பதுதான் எங்களுடைய மிகப்பெரிய பிரார்த்தனையாகவும் அவாவாகவும் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பாலமுருக பெருமானினுடைய அருளை நேரில் வந்து பெற முடிந்தவர்கள் கொல்லிமலையில் இந்த பிரதேசத்துக்கு வந்து நீங்க வந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இந்த காணொளி மூலமாக உங்களை வந்து சேரும் என்பதில் வந்து எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிக் கொள்ளலாம். இந்த நேரத்துக்கும் அதே போல இந்த பெரும் இந்த அழகிய இந்த பாலமுருகனுடைய அருள் சார்ந்த பல விஷயங்களை பேசுவதற்கான வாய்ப்பை கொடுத்த இந்த பிரபஞ்ச சக்திகள் அனைத்துக்கும் இந்த இடத்தில் நன்றி சொல்லிக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். மாந்தாங்குட்டி காளியே மனசிறங்கி வாடிய தாயே, நெருப்பின் மேலாடிடும் அக்கினி காளியே நீயே. 36 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தொடர்புக்கு sreemurugantravel.com. Merry Christmas and Happy New Year from the Chennai Silks. Let the celebrations begin. ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம். சிவப்பு, சிறப்பு.